வெல்கம் டு ஏஎஸ் மாமாஸ் லைஃப் ஸ்டைல். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீடியோவில் ஒரு வித்தியாசமான டம் பரோட்டா ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. இது டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமான அல்டிமேட்டாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் இந்த டம் பரோட்டா எப்படி செய்கிறேன்னு சொல்லி விளங்கும். நாங்கள் இந்த டம்மு பரோட்டா செய்கிறதுக்கு முதலாவது நமக்கு தேவையான பொருள் தான் இந்த பரோட்டா. இந்த பரோட்டாவை சிறுசாக நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அதனால் ஒரு 500 கிராம் கோதுமை மாவு நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த 500 கிராம் கோதுமை மாவால் நீங்கள் ஒரு 8 பரோட்டா மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பரோட்டாவை பாருங்கள், நாங்கள் வலிமையாக செய்கிற பரோட்டாவை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இந்த பரோட்டாவை நாம் சுடுநீரில் பிசைஞ்செடுத்திக்கிறோம். சுடுநீரில் பிசைஞ்செடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பரோட்டா கொஞ்சம் இதுபடக்கூடியதாக இருக்கணும். அதோடு சேர்த்து நம்ம இந்த டம்மு பரோட்டா செய்கிறதுக்கு 2 வகையான கறி தேவை. ஒன்று இறைச்சி கறி, இல்லைன்னு சொன்னால் கோழிக்கறி, அதோட ஒரு பால் கறி. அது நீங்கள் தக்காளிக்காய் கறி கொச்சிக்க போட்ட ஒரு பால் கறியாக இருக்கும் மேலும், இல்லை கிழங்கு பால் கறியாக இருக்கவும் மேலும். அதோட உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒரு 3-4 முட்டை மாதிரி அவிச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் சலாட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். கோவா, கேரட், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சலாட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பாலான இறைச்சி கறி, அதோட சலாட், அதோட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முட்டை 2-3 துண்டு வச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற பரோட்டாவால் ஒரு 2 எடுத்து அதுக்குள்ளே அடுக்கிக்கோங்க. திரும்பவும் அந்த முட்டை துண்டு 2-3, சலாட், இறைச்சி கறி, பாலானம் என்று சொல்லி மாற்றி மாற்றி நீங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். அடுக்கி கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பொட்டை நல்லா இருக்க மூடி, ஆவி வெளியே போகாமல் இருக்க மூடி அதை உங்களோட அடுப்பை தணித்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour மாதிரி அந்த பரோட்டா டம் வெந்ததுக்கப்புறம் உங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணி
அப்படியே நீங்கள் அடுப்புலேயே அந்த டம்மை வச்சுட்டு இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி போயினது பிறகு ஒரு பிளேட்டை எடுத்து அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் இந்த சட்டியில் இருக்கிற பரோட்டாவை முழுக்க கொட்டி விடுங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி பசுந்தான் நம்மளோட டம்மு பரோட்டா வந்திருக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். மற்றும் இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.